வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் பல இடங்களில் மாலை நேரத்தில் மழை என்பது பெய்திருந்தது. குறிப்பாக சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் கனமழை என்பது இடியுடன் கூடிய கனமழையாகவும் பெய்திருந்தது. இதனால் அந்த பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதே போல சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோப்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது இடியுடன் கூடிய கனமழையாக பெய்திருந்தது. இதனால் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கி ஓடக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்தது. இதனை அடுத்து பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு அந்த போக்குவரத்து என்பது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நெரிசல் என்பது ஏற்பட்டு தொடர்ந்து சாலையில் செல்லக்கூடிய அந்த இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியாகவும் இருந்தது. இதே போல அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த இடியுடன் கூடிய கனமழை என்பது கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாக 1 மணி நேரமாகவும் பெய்து முடிந்தது.